வெல்கம் டு கணினி ஆசான். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சாம்பா சர்வரை எப்படி விண்டோஸ் கிளைண்ட்ஸில் எப்படி கனெக்ட் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். போன வீடியோவில் நம்ம லினக்ஸ் கிளைண்டில் எப்படி கனெக்ட் பண்ணுறதை பற்றி பார்த்தோம். இப்போ வந்து நம்ம எதை பார்க்க போகிறோம்னா, இந்த சாம்பா சர்வரை லைனக்ஸ் விண்டோஸ் கிளைண்டில் எப்படி கனெக்ட் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். இதில் வந்து யூசர்ஸ் இருப்பாங்க, சாம்பா சர்வரில் நிறைய யூசர்ஸ் இருப்பாங்க. ஸோ அந்த யூஸரை வந்து நம்ம வந்து எப்படி லினக்ஸ் கிளைண்டில் கனெக்ட் பண்ணுறதை பற்றி பார்க்குறோம். லினக்ஸ் கிளைண்டில் ரெண்டு விதமாக கனெக்ட் பண்ண முடியும். ஒன்று வந்து டொமைன் கண்ட்ரோலர், இன்னொன்று வந்து ஒர்க் குரூப். சரிங்களா? நம்ம இப்போ பேசிக்ஸில் விண்டோஸ் ஒர்க் குரூப் கிளைண்ட்ஸ் மட்டும் பார்ப்போம். அட்வான்ஸ் வரும்போது நம்ம டொமைன் கண்ட்ரோலில் எப்படி கனெக்ட் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு சாம்பா சர்வர் இருக்குது. ரெண்டாவது நம்ம வந்து என்ன பார்த்தோம், சாம்பா சர்வரை லினக்ஸ்லேயே எப்படி கிளைண்டாக கனெக்ட் பண்ணுறதை பற்றி பார்த்தோம். இப்போ விண்டோஸ் கிளைண்டில் எப்படி கனெக்ட் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா? லினக்ஸ் சர்வர் இந்த இருக்குது. ஓகே, என்னென்ன யூசர்ஸுக்கு சேம் அதே தான். லினக்ஸில் நம்ம என்ன பார்த்தோம் அதே இதை தான் இங்கேயும் பார்க்க போகிறோம். லினக்ஸ் கிளைண்ட் எப்படி கனெக்ட் பண்ணோமோ அதே தான். ஸோ இந்த யூசர்ஸ் தான் டெஸ்ட் யூசர், விஇசி அட்மின், ரெண்டு யூசர் இருக்காங்க. ஸோ இதில் ஒவ்வொரு யூஸராக ஃபஸ்ட்டு ஒரு யூஸரோட ஹோம் டைரக்டரி எப்படி கனெக்ட் பண்ணுறது, அப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு காமன் ஃபோல்டர் ஒன்று இருக்குது, srv/c ஃபோல்டர்னு ஒன்று இருக்குது. சரிங்களா? ஸோ அதில் என்னென்ன கண்டென்ட் இருக்குது, இந்த காமன் ஃபோல்டரை எப்படி கனெக்ட் பண்ணுறது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஒரு யூஸரோட ஹோம் டைரக்டரி, இப்போ இந்த டெஸ்ட் யூஸர்னு ஒருத்தர் இருக்கார்ல, ஸோ அவர் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் SU டெஸ்ட் யூஸர்னு ஒரு யூஸர் இருக்காங்களா, அவர் இதில் லாகின் பண்ணுறோம் நம்ம இதில். ஸோ பார்த்தீங்கன்னா இவர் வந்து இப்போ எல்எஸ் பார்த்தீங்கன்னா இவரோட ஹோம் டைரக்டரி இது தான். சரிங்களா? ஹோம் டைரக்டரினா நம்ம விண்டோஸில் ஒரு யூஸர் போனோடனே டாக்குமெண்ட்ஸ் அதெல்லாம் வருதுல்ல, அதே மாதிரி அவரோட டாக்குமெண்ட்ஸ் LS-ஏனா ஹிடன் டைரக்டரி எல்லாமே சேர்ந்து வரும். பேஸ் ஹிஸ்ட்ரி இதெல்லாம் வந்து சிஸ்டம் சம்மந்தப்பட்ட ஃபைல்ஸு. ஸோ 1 2 3 4 இது மட்டும் உங்களுக்கு வந்து ஃபைல்ஸு. சரிங்களா? ஸோ இதில் வேணால் ஒரு ஃபைல் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். டச் இன்னும் 2 3 ஃபைல் க்ரியேட் பண்ணலாம். s.text. ஓகே, ரைட். இப்போ வந்து இந்த டெஸ்ட் யூஸரை எப்படி வந்து நம்ம விண்டோஸில் கனெக்ட் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். ஓகே, விண்டோஸ் மிஷின் ஒன்று எடுத்துக்கலாம். நான் விண்டோஸ் மிஷின் ஒன்று எடுக்கிறேன். ஹைப்பர்வியில் ஆல்ரெடி கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, ஸோ Ctrl+Alt+Delete பாஸ்வேர்ட் கொடுக்குறேன். ஓகே, ஸோ நம்ம வந்து விண்டோஸில் கனெக்ட் பண்ணோம்னா நம்ம லினக்ஸ் சர்வரோட ஐபி தெரியணும். அதனால் லினக்ஸ் சர்வர் என்ன ஐபின்னு செக் பண்ணிக்கோங்க. லினக்ஸ் சர்வர் ஐபி வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணிக்கோங்க. ஐபி ஏன்னா ஐபி அட்ரஸ் வந்து உங்களுக்கு என்னென்னு சொல்லும். ஸோ இதில் வந்து எல்ஓங்கிறது லூப் பேக் ஐபி 127 லோக்கல் ஹோஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அதோட ஐபி இது வந்து எல்லா சிஸ்டத்துலையும் பைண்ட் ஆகி தான் இருக்கும். இது லோக்கல் ஐபி. சரிங்களா? லோக்கல் ஹோஸ்ட்னு சொல்லுவாங்க, லூப் பேக் ஐபின்னு சொல்லுவாங்க. இப்போ ETE 0 பார்த்தீங்களா, அதுதான் வந்து நம்ம லேண்டில் பைண்ட் ஆகிருக்க ஐபி. அது பார்த்தீங்கன்னா நமக்கு 1.192.168.1.10. சரிங்களா? அந்த ஐபியை தான் நம்ம வந்து இப்போ லினக்ஸ் சர்வரில் கனெக்ட் பண்ணணும். ஓகே, அதுக்கு முன்னாடி லினக்ஸ் சர்வர் இங்கே பிங்காக அதுதான் செக் பண்ணிக்கோங்க. விண்டோஸ் சர்வர் இது வந்து லினக்ஸ் சர்வரோட ஐபி 192.168.1.10ங்கிறது. ஸோ விண்டோஸ் சர்வர் போங்க. விண்டோஸ் சர்வரில் போயிட்டு இதில் போயிட்டு விண்டோஸ் கீ அமைக்கிட்டு ஆரை ப்ரெஸ் பண்ணுங்கள், கமாண்ட் மோட் வரும். ஸோ இதில் நம்ம சர்வர் லினக்ஸ் சர்வர் வந்து பிங்காகன்னு செக் பண்ணுங்கள். 192.168.1.10. ஓகே, ஏன்னா கனெக்ட் ஆகுனா கண்டிப்பாக நமக்கு பிங் ஆகணும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு பிங் ஆகுது பக்காவா. ஸோ அதேமாதிரி இதோட ஐபி என்னன்னு செக் பண்ணுங்கள். ஐபி கான்ஃபிக் இது வந்து 106 இருக்குது இதோட ஐபி. ஸோ இது பிங் ஆகுதான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணலாம். நமக்கு லினக்ஸ் சர்வர் பிங் ஆகிடுச்சு. இப்போது லினக்ஸ் சர்வரில் போயிட்டு விண்டோஸோட ஐபியை பிங் பண்ணி பார்க்கலாம். பிங் 192
168 அங்கே என்ன ஐபி பார்த்தோம், 106 பார்த்தோம். சரிங்களா? ஸோ இப்போ ரெண்டுமே உங்களுக்கு கனெக்டிவிட்டி பக்காவாக இருக்குது. ஸோ இப்போ போயிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே டெஸ்ட் யூஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹோம் டைரக்டரியை வந்து நம்ம லினக்ஸில் கனெக்ட் பண்ண போகிறோம். இப்போ வந்து ஒரு லினக்ஸ் யூஸர் இருக்கார், அவர் விண்டோஸில் வந்து ஒர்க் பண்ணுவார். ஸோ அந்த லினக்ஸ் விண்டோஸில் மிஷினோட இது எல்லாத்தையும் இதில் காப்பி பண்ணுவோம். அப்போ தான் நம்ம யூஸ் பண்ணுறது ஹோம் டைரக்டரியும் இது யூஸ் பண்ணாருன்னா, இப்போ அவங்க காப்பி பண்ணாருன்னா இங்கே ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு இதாகும். சரிங்களா? இப்போ நம்ம இங்கே ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணுறோம், டச்சு அப்படின்னு சொல்லிட்டு, டச்சுனா எம்டி ஃபைல் க்ரியேட் பண்ணுறதுக்கு. சரிங்களா? அதே மாதிரி ஒரு டைரக்டரி க்ரியேட் பண்ணால் மேக் டைரக்டரி. ஓகே, எம் டைரக்டரி எம்கே டைரக்டரி. சரிங்களா? சும்மா ஒரு டைரக்டரி க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இங்கே எல்எஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு 1 2 3 4 அப்படிங்கிற ஒரு ஃபைல் இருக்குது, ரெஸ்ட் டெக்ஸ்ட்னு ஒரு ஃபைல் இருக்குது, www.txt ஒரு ஃபைல் இருக்குது, டிடின்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது. சரிங்களா? இது அப்படி வந்து இந்த யூஸரை எப்படி ஹோம் டைரக்டரி வந்து எல்லா யூஸருக்கும் ஹோம் டைரக்டரி கீழே தான் யூசர்ஸ் இருப்பாங்க. சரிங்களா? சிடி கொடுத்தீங்கன்னா இங்கே வெளியில் வந்துடும். சிடி டாஸில் பண்ணுவீங்களா, அதே தான். ஓகேங்களா? ஸோ இதுக்கு ஹோமுங்கிற ஒரு இது கீழே தான் வந்து உங்களுக்கு எல்லா யூசர்ஸோட டைரக்டரியும் இருக்கும், எல்லா யூஸரோட நேம் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா T1 T2 டெஸ்ட் யூசர், விஇசி அட்மின், யூசர் 4 யூசர் இருக்காங்க. சரிங்களா? இந்த 4 யூசருமே நம்ம கனெக்ட் பண்ணலாம். நம்ம வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு டெஸ்ட் யூசரை மட்டும் நான் இப்போ எடுத்திருக்கேன். சரிங்களா? ஒரு டெஸ்ட் யூசரை எப்படி லாகின் பண்ணுறது அப்படின்னு தெரியுமா? எப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இதை விட்டு வெளியே வந்துடுறேன். இப்போ வந்து நெக்ஸ்ட் சர்வரில் எஸ்எஸ்ஹெச் வழியாக கனெக்ட் பண்ணுறேன். நார்மலாக சர்வர் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்களா, இதுதான் சர்வர். நான் ஹைப்பர் வியில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து நான் ரிமோட் மூலமாக எஸ்எஸ்ஹெச்சாக எடுத்துக்கிறேன். இதுதான் வந்து நார்மலாக சர்வர் இருக்கும். ஸோ இங்கேயும் நீங்கள் லாகின் பண்ணலாம். டெஸ்ட் யூசர் டெஸ்ட் அட் 1 2 3 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், பாஸ்வேர்ட் தப்பா, டெஸ்ட் யூசர் டெஸ்ட் அட் 1 2 3 பாஸ்வேர்ட் தப்பாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், ரூட் யூஸராகவே போகலாம். ரூட் ஓகே. ஸோ இப்போ போய்ட்டு ரூட் யூஸராக போயிட்டேன், நமக்கு பாஸ்வேர்டு மறந்துடுச்சு. ஸோ அதனால் இப்போ டெஸ்ட் யூஸருக்கு நான் பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணுறேன். பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணுறதுக்கு என்ன கமெண்ட், பாஸ்வேர்டு தான் டெஸ்ட்டு யூஸர். ஓகே, பாஸ்வேர்டு வந்து டெஸ்ட்டு யூஸர் அட் 1 2 3 அப்படின்னு கொடுத்துட்றேன். ஓகே, டெஸ்ட்டு யூஸர் அட் 1 2 3. ஓகே, இப்போ இதாகிடுச்சு. ஸோ இப்போ போய்ட்டு நீங்கள் டெஸ்ட் யூஸர் டெஸ்ட்டு யூஸர் அட் 1 2 3. சரி, ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு லாகின் ஆகிடுச்சு. ls-a பார்த்தீங்கன்னா இந்த ஃபைல்ஸ்லாம். பட் இது வந்து லினக்ஸ் யூஸருக்குள்ள பாஸ்வேர்டு. நம்ம இதை வந்து சாம்பா யூஸராக கன்வெர்ட் பண்ணும்போது வேறு மாதிரி எஸ்எம்பி பாஸ்வேர்டுன்னு சொல்லிட்டு நம்ம கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கு வேறு ஒரு பாஸ்வேர்டு. ஸோ லினக்ஸ் யூஸருக்குள்ள பாஸ்வேர்டு வேறு, சாம்பா யூஸருக்குள்ள பாஸ்வேர்டு வேறு. சரிங்களா? ஒரே யூஸர் தான். ஆனால் என்ன ஆகும், அந்த ஒரு நார்மல் யூஸரை நம்ம சாம்பா யூஸராக கன்வெர்ட் பண்ணணும்னா எஸ்எம்பி ஆல்ரெடி நான் கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கேன். கமெண்ட் மட்டும் காட்டுறேன். எஸ்எம்பி பாஸ்வேர்டுன்னு கொடுத்துட்டு -a கொடுத்துட்டு அந்த யூஸர் கொடுத்துட்டு பாஸ்வேர்டு நீங்கள் இது பண்ணிங்கன்னா சாம்பா யூஸராக அவங்களுக்கு கன்வெர்ட் ஆகிடும். சரிங்களா? ஸோ இப்போது இந்த லினக்ஸ் யூஸரை வந்து நான் விண்டோஸில் கனெக்ட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ ஐபி நான் கொடுத்தாச்சு. இப்போ போய்ட்டு நான் விண்டோஸ் சர்வரில் போகிறேன். ரெண்டும் உங்களுக்கு கனெக்ட் ஆகுது. ஸோ ரன்னில் போய்ட்டு விண்டோஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு R ப்ரெஸ் பண்ணுங்கள். 192.168 1.10 எந்த யூஸரை கனெக்ட் பண்ண போகிறீங்க, டெஸ்ட் யூஸர். ஸோ டெஸ்ட் யூஸர் அப்படின்னு கொடுங்க. யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்குதா? ஸோ இதில் போய்ட்டு டெஸ்ட்டு யூஸர் பாஸ்வேர்டு வந்து இது டிஃப்ரெண்ட்டாக நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த நார்மல் யூஸருக்கும் இதுக்கும் வேறு வேறு. சரிங்களா? ஸோ விண்டோஸு சாம்பா யூஸருக்கு வேறு பாஸ்வேர்டு. ஸோ உங்களுக்கு இப்போ கனெக்ட் ஆகிடுச்சா?
ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிடி 1234 ரஸ் ww அப்படியே லினக்ஸில் கூட அப்படியே இருக்குது பாருங்கள். லினக்ஸில் போனீங்கன்னா உங்களுக்கு சேமாக அப்படியே இருக்கும். சரி, லினக்ஸ் யூசர் நம்ம கனெக்ட் பண்ண செய்யணும். ஸோ இதில் போய்ட்டு லினக்ஸ் யூசர் 10. ஸோ இதை கனெக்ட் பண்ணிங்கன்னா ரூட் ஈஸி சரி, நான் ரூட் யூஸராக கனெக்ட் பண்ணுறேன். ஸோ டெஸ்ட் யூஸர் தான் நம்ம இப்போ கனெக்ட் பண்ண போகிறேன். ஸோ அதே சர்வரில் டெஸ்ட் யூஸர் கனெக்ட் பண்ணுறேன். டெஸ்ட் யூஸர் @123 பாஸ்வேர்டு. ஓகே, ஸோ இப்போ வந்து நீங்கள் எல்எஸ் போட்டு பாருங்கள். பண்ணி எல்லாமே இருக்கா? எல்எஸ் போட்டு பாருங்கள். 1234 ரஸ் டெக்ஸ்ட்டு டிடிடி டபிள்யூடி டெக்ஸ்ட்டு. ஓகேங்களா? ஸோ இதே தான் உங்களுக்கு இங்கே கனெக்ட் பண்ணோன்னா விண்டோஸ் சர்வரில் இருக்கும் பாருங்கள். ஸோ அப்படியே இருக்கா உங்களுக்கு 1 2 3 4 இது எல்லாமே இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ போய்ட்டு இங்கே ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுங்கள். நம்ம எல்லா ரைட்ஸும் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் நமக்கு எல்லாமே க்ரியேட் ஆகும். ரைட்ஸ் கொடுக்கலாம் உங்களுக்கு ஆகாது. சரிங்களா? ஸோ இப்போ இங்கே போய்ட்டு செக் பண்ணுங்கள். லினக்ஸில் போய்ட்டு எல்எஸ் போடுங்க. நியூ டெக்ஸ்ட்டு உங்களுக்கு சிங்க் ஆகிருக்கு. பாஸ்வேர்டு நியூ டெக்ஸ்ட்.txt document.txt வந்து க்ரியேட் ஆகிருக்கு. நியூ ஃபோல்டர் வந்து உங்களுக்கு க்ரியேட் ஆகிருக்கு. சரிங்களா? சரி, ஓகே. இப்போ வந்து இதில் வந்து ஒரு யூசர் கனெக்ட் பண்ணிட்டோம். இதில் நான் நிறைய யூசர்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஹோம் கீழே பார்த்தீங்கன்னா ஹோம் கீழே இருக்கிற எல்லாமே யூசர்ஸ் தான். T1 T2 இப்போ டெஸ்ட் யூசர் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து விஇசி அட்மினை கனெக்ட் பண்ணால் என்ன பண்ணுவீங்க? இப்போ சிடி விஇசி அட்மின். ஓகே, பெர்மிஷன் டினைன் வருது. ஏன்னா நம்ம வந்து யூசரில் இருக்கோம். சரிங்களா? ஸோ யூசர் ரைட்ஸில் இருக்கோம். ஸோ நம்ம வந்து ரூட் யூசர் சூப்பர் யூசர் தான் நமக்கு எல்லாம் பண்ண முடியும். ஸோ அதனால் இன்னொரு யூசர் வர்றதுக்கு சூப்பர் யூசரால் மட்டும் தான் முடியும். இப்போ இதில் போய்ட்டு நீங்கள் வந்து சிடி ஹோம் போட்டு நீங்கள் எல்எஸ் பார்த்தீங்கன்னா நிறைய யூசர்ஸ் இருக்காங்க. இப்போ இதில் சிடி விஇசி அட்மின் ஹோம் டைரக்டில் என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்கள். நிறையா இருக்குது. டெஸ்க்டாப் இருக்குது, டாக்குமெண்ட்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. சரிங்களா? LS-A போட்டிங்கன்னா அதே மாதிரி உங்களுக்கு இந்த சிஸ்டம் ஃபைல்ஸ் எல்லாமே காட்டும். சரிங்களா? ஸோ இப்போ இந்த யூசரை எப்படி கனெக்ட் பண்ணுறது? எல்லா யூசருமே கனெக்ட் பண்ணலாம். ஆனால் நீங்கள் சாம்பா சர்வரில் என்ன செட் பண்ணியிருக்கீங்களோ அதுதான் பண்ண முடியும். ஆனால் இவருக்கு நார்மலாக ஹோம் டைரக்டரியை வந்து நீங்கள் வந்து பர்டிகுலராக எத்தனை யூசர் இருந்தாலும் கனெக்ட் பண்ண முடியும். அதில் நீங்கள் அலோவ் பண்ணி நெட்வொர்க் வழியாகவும் உங்களுக்கு ரேஞ்ச் ஐபி ரேஞ்சு என்ன வேணால் கொடுக்கலாம். அது எல்லாமே எதில் கொடுப்போம் அப்படின்னா உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். samba.conf ஒரு ஃபைலில் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? இதுலன்னு பார்த்தீங்கன்னா இதில் சொல்லியிருக்கேன் samba.smb.conf. சரிங்களா? VEETC smb.conf. சரி சாம்பா அதில் போய்ட்டு smb.conf போட்டிங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு டிஃபால்ட்டாக எல்லாமே இருக்கும். லாஸ்ட்டில் தான் நம்ம வந்து இது ஒரு காமன் ஃபோல்டர் இது பண்ணியிருக்கேன். ஸோ இது எப்படி கனெக்ட் பண்ண நெக்ஸ்ட்டு சொல்கிறேன். இதில் போய்ட்டு ஒர்க் குரூப்னு பார்த்தீங்களா? ஸோ இதில் போய்ட்டு நம்ம டொமைன் கண்ட்ரோலில் கொடுத்தீங்கன்னா டொமைன் கண்ட்ரோலோட கனெக்ட் ஆகும். அதே மாதிரி இதில் வந்து ஹோஸ்டஸ் அலோன்னு சொல்லி கொடுத்து நம்ம எந்தெந்த பர்டிகுலர் நெட்வொர்க் ரேஞ்சு நம்ம கொடுக்கலாம். சரிங்களா? இப்போ வந்து எல்லா இதுக்குமே கனெக்ட் ஆகும். ஒரு குரூப்பில் எல்லாமே கனெக்ட் ஆகும். ஸோ நம்ம எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கொடுக்கல. சரிங்களா? இந்த இடத்துல வந்து ஒரு பர்டிகுலர் டொமைன் நேம் மட்டும் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த டொமைன் உள்ள மட்டும்தான் கனெக்ட் பண்ண முடியும். இப்போ நான் அந்த மாதிரி எதுவுமே கொடுக்கல. ஒரு குரூப் கம்ப்யூட்டர் எல்லாமே கனெக்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ அதனால மேலே எல்லா யூஸரையும் கனெக்ட் பண்ண முடியும். சரிங்களா? லாஸ்ட்டில் ஒரு கான்ஃபிகரேஷன் கொடுத்துருக்கேன். அது வந்து லினக்ஸ் லைன் நம்ம கனெக்ட் பண்ணி பார்த்தோம் பார்த்தீங்களா? SRVC ஃபோல்டர். ஸோ அது வந்து காமனாக ஒரு ஃபோல்டரு. அதை வந்து பர்டிகுலராக யார் மட்டும் கனெக்ட் பண்ண முடியும்னா சிஎம் யூசர்ஸுங்கிற ஒரு இதில் மெம்பராக இருக்கிறது மட்டும்தான் கனெக்ட் பண்ண முடியும். சரிங்களா? இதை எப்படி கனெக்ட் பண்ணுறது பார்க்கலாம். போயிட்டு ஃபஸ்ட்டு நம்ம என்ன செக் பண்ணி பார்த்தோம்? விஇசி அட்மின் செக் பண்ணி பார்த்துட்டோம். சாரி, டெஸ்ட் யூஸரை. சரிங்களா? இதே இதில் போய்ட்டு இப்போ நான் க்ளோஸ் பண்ணுறேன். ஸோ இதிலே போய்ட்டு நீங்கள் திருப்பியும் நீங்கள் கொடுக்கும்போது என்ன அப்படின்னா 192
இதில் போய்ட்டு இப்போ நான் விஇசி அட்மின் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கனெக்ட் ஆகாது, ஏன்னா ஏற்கனவே ஒரு யூசர் கனெக்டடில் இருக்காது. ஸோ அதனால் உங்களால் கனெக்ட் பண்ண முடியாது. நான் கொடுக்குறேன். என்ன எரர் சொல்லுது பார்த்தீங்களா? 192.166 VC admin is not accessible. We might not have permission to use network resource. Contact administrator is to if you have access permission. என்ன சொல்றதுன்னா மல்டிபிள் கனெக்ஷன். ஸோ ஒரே இதுலேயே வந்து சேம் திரும்பியும் கனெக்ட் பண்ண முடியாது, ஏற்கனவே ஒரு யூஸர் கனெக்ட் ஆகிருக்காது, அதனால் கனெக்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லுது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா சைன் அவுட் பண்ணிவிட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு கனெக்ட் ஆகும். ஏற்கனவே ஒரு யூசர் இருக்காது, ஸோ அதனால் உங்களுக்கு கனெக்ட் ஆகலை. இப்போ லாக் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அது வந்து என்ன ஆயிடும், அந்த ஏற்கனவே பண்ண நம்ம டெஸ்ட் யூசர் வந்து லாக் அவுட் ஆகிடுவாரு. ஓகேங்களா? ஸோ இந்த சர்வரை திருப்பி விண்டோஸ் சர்வரை லாகின் பண்ணுறேன். சரி, பாஸ்வேர்ட் தப்பாக வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம லாகின் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம டெஸ்ட் யூசரை வந்து கொடுக்கல, இதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறேன், விஇசி அட்மினை நான் கொடுக்குறேன். சரிங்களா? இப்போ போய்ட்டு இதுக்கு முன்னாடி என்ன கொடுத்தோம், டெஸ்ட் யூசர் கொடுத்தோம் ஃபஸ்ட்டு. இப்போ வந்து நான் விஇசி அட்மின் ஒரு யூசர் கொடுக்குறேன். ஸோ விஇசி அட்மின்ங்கிறது இந்த சர்வரில் இருக்கிற யூசர். உங்களுக்கு புரியறதுக்காக திரும்ப திரும்ப சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இது சாம்பா சர்வர் கான்ஃபிகர் ஆகிருக்க ஃபைலு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த சி ஃபோல்டரை எப்படி, இந்த எஸ்ஆர்வி டாட் ஃபோல்டரை எப்படி கனெக்ட் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்ப்போம். சரிங்களா? இப்போ வந்து இதில் வந்து விஇசி அட்மின் ஒரு யூசர் இருக்கார். ஸோ அந்த அவருக்குள்ள ஹோம் டைரக்டரி எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இதுக்கு முன்னாடி வந்து டெஸ்ட் யூசர் நம்ம லாகின் பண்ணோம். ரெண்டாவது இப்போ வந்து விஇசி அட்மிங்கிற யூசரை வந்து ஹோம் டைரக்டரி நம்ம செக் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இங்கே போய்ட்டு டெஸ்ட் யூசர் நம்ம லாகின் பண்ணுறதுனால நமக்கு லாகின் பண்ண முடியல. டெஸ்ட் யூசர் லாகின் பண்ணிட்டு முடிச்சுட்டு அதே மிஷினில் இன்னொரு லாகினை உடனே பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ அதனால் திருப்பி அதை சைன் அவுட் பண்ணிவிட்டு விஇசி அட்மின் கொடுக்குறேன். ஸோ இப்போ விஇசி அட்மின் நான் கொடுக்குறேன், திரும்பி அந்த யூசர் நேம் கொடுக்குறேன், பாஸ்வேர்ட் கொடுக்குறேன், கனெக்ட் ஆகிடுச்சு. பார்த்தீங்களா? ஸோ இந்த டெஸ்க்டாப்பு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இங்கே பார்த்த மாதிரி இருக்கா, அந்த இருக்குது பாருங்கள். லினக்ஸ் சர்வரில் இருக்கா, விஇசி அட்மின் கீழே யூசருக்கு கீழே டாக்குமெண்ட்ஸ் டெஸ்க்டாப் எல்லாமே இருக்குது. சரிங்களா? இப்போ இங்கே போய்ட்டு இதே மாதிரி உங்களுக்கு நான் விண்டோஸ் சர்வரில் ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணுறேன். இதே மாதிரி ஒரு என்ன பண்ணுறேன், டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டு. ஓகே. ஸோ இப்போ இங்கே போய் பார்த்தீங்கன்னா லினக்ஸில் போய் பார்த்தீங்கன்னா எல்எஸ் போடுங்க, வந்துச்சா, dd.text நியூ ஃபோல்டர் க்ரியேட் ஆகிடும். சரிங்களா? இப்படி தான் வந்து உங்களுக்கு ஹோம் டைரக்டரி சிங்க் பண்ணுறோம். ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 4 யூசர் இருக்காங்க. சரிங்களா? இப்போ வந்து T1 ஒன்று இருக்குது, T2 இருக்குது, T3 இருக்குது. இப்போ வந்து இதில் வந்து ஒரு காமனாக ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி நம்ம கனெக்ட் பண்ணோம்ல லினக்ஸ் கிளைண்டில். ஸோ அதே மாதிரி அந்த ஃபோல்டர் எப்படி விண்டோஸில் எப்படி கனெக்ட் பண்ணுறது பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இந்த எஸ்ஆர்வி ஃபோல்டரை வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், விண்டோஸில் கனெக்ட் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ அதுக்கு வந்து நமக்கு 3 யூசருக்கு தான் ரைட்ஸ் கொடுத்துருக்கோம். இதுக்கெலாம் டெஸ்ட் யூசர், விஇசி அட்மின் ஒரு யூசர், T1 ஒரு யூசர், இந்த 3 யூசருக்கு மட்டும் தான் நம்ம ரைட்ஸ் கொடுத்துருக்கோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 யூசருமே வந்து சிஎம் யூசர்னு ஒரு குரூப்பில் வருவார். குரூப்பில் க்ரியேட் பண்ணி அந்த குரூப்போட மெம்பராக ஆக்கியிருக்கோம். இப்போ குரூப்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, குரூப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப் இருக்குது. இப்போ வந்து குரூப்ஸ் இப்போ டெஸ்ட் யூசருங்கிறது வந்து எந்தெந்த குரூப்ஸ் எல்லாம் இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரூப்ஸு, டெஸ்ட்டு யூசர். டெஸ்ட் யூசருங்கிறது அவரோட ப்ரைமரி குரூப். ஒரு யூசர் க்ரியேட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டெஸ்ட் யூசர்னு ஒன்று க்ரியேட் ஆகும், ஒரு குரூப் க்ரியேட் ஆகும். அப்புறம் பார்த்தீங்கன்னா சிஎம் யூசர்ஸ்னு ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அதுதான் வந்து நான் சாம்பா சர்வருக்காக க்ரியேட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இந்த அதே மாதிரி விஇசி அட்மின் பார்த்தீங்கன்னா விஇசி அட்மின் அவர் பார்த்தீங்கன்னா அவர் எந்த யூசர், இது வந்து ப்ரைமரி குரூப்பு, யூசர் க்ரியேட் பண்ண ஆட்டோமேட்டிக்காக அது க்ரியேட் ஆகிடும். சரிங்களா? விஇசி அட்மின்ங்கிறது. ஸோ இந்த சிஎம் யூசருங்கிறது நான் ஒரு குரூப் க்ரியேட் பண்ணி அதை ஆட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? குரூப் க்ரியேட் பண்ணுறதுக்கு என்ன கமெண்ட்னா குரூப் ஆடுன்னு கொடுத்துட்டு நீங்கள் என்ன குரூப்னு கொடுத்தீங்களோ இந்த குரூப் நேம்
என்னென்ன கொடுத்தீங்களோ அது வந்து உங்களுக்கு குரூப் க்ரியேட் ஆகிடும். நான் ஏற்கனவே குரூப் ஆடு சிஎம் யூசர் க்ரியேட் பண்ணி அதில் விஇசி அட்மின்கிற ஒரு யூஸரை மெம்பராக ஆட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஸோ சிஎம் யூசர்ஸ் வந்து விஇசி அட்மின் வந்து மெம்பராக இருக்கார். அதே மாதிரி T1 ஒரு யூசர் இருக்கார், அவரையும் என்ன பண்ணியிருக்கேன், சிஎம் யூசரில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இந்த மூணு பேர் மட்டும்தான் வந்து கனெக்ட் பண்ண முடியும். T2ங்கிற யூசரால் கனெக்ட் பண்ண முடியாது. அவருக்கு வேணால் பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணிடுவோம். எஸ்எம்பி நார்மல் யூஸரை வந்து லினக்ஸ் சாம்பா யூஸராக மாற்றினா என்ன சொன்னோம், என்ன கமாண்ட் யூஸ் பண்ணணும், எஸ்எம்பி பாஸ்வேர்ட் -a அந்த யூசர் நேமை கொடுத்தா போதும். ஓகேங்களா? நியூ எஸ்எம்பி பாஸ்வேர்டு கேட்கு. ஸோ நம்ம பாஸ்வேர்ட் கொடுக்கணும். இப்போ வந்து உங்களுக்கு இவர் எஸ்எம்பி சாம்பா யூஸராக கன்வெர்ட் ஆகிட்டார். நார்மல் யூஸராகவும் இருக்கார், சாம்பா யூஸராக இருக்கார். சரிங்களா? இப்போ T2 யூஸரை வந்து கனெக்ட் பண்ண முடியாது. ஆனால் T1 டெஸ்ட் யூசர் விஇசி அட்மினால் விண்டோஸில் அந்த எஸ்ஆர்வி ஃபோல்டரை, இந்த காமன் ஃபோல்டர், அதாவது எஸ்ஆர்வி சி ஃபோல்டரில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கண்டென்ட்டை வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். எந்த யூஸராலலாம் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் யூசர், விஇசி அட்மின்னு, T1. ஏன்னா இந்த 3 பேர் தான் சிஎம் யூசருங்கிற குரூப்புக்கு கீழே மெம்பராக இருக்காங்க. இந்த குரூப்பு தான் வந்து நம்ம ஆக்சஸ் கொடுத்துருக்கோம். சரிங்களா? அது எப்படி பார்க்கணுன்னா உங்களுக்கு அந்த ஃபைலில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. etc samba smb.conf. ஸோ இதில் போய் பார்த்தீங்கன்னா நான் என்ன கொடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, சரிங்களா, வேலிட் யூசர்ஸ் அட் சிஎம் யூசர்ஸ்னு ஒரு குரூப்புக்கு மட்டும்தான் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த குரூப்புக்குள்ளே யாரெல்லாம் மெம்பராக இருக்காங்களோ அவங்க மட்டும்தான் இந்த எஸ்ஆர்வி ஃபோல்டரை வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். மற்ற யாராலையும் அந்த ஃபோல்டரை வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ அதை எப்படின்னு பார்க்கலாம். நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ போயிட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், நம்ம ஏற்கனவே இது பண்ணியிருக்கோம், அதனால் லாக் அவுட் பண்ணிப்போம். லாக் ஆஃப் பண்ணிவிட்டு திருப்பி லாகின் பண்ணுவோம். ஏன்னா இல்லைன்னா உங்களுக்கு என்ன ஆகும், லாகின் ஆகாது. அதுக்காக நான் கொடுக்குறேன். சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ லாகின் ஆகிடுச்சு. ஸோ இப்போ போயிட்டு விண்டோஸ் ஆர்டியை ப்ரெஸ் பண்ணுங்கள். இல்லை எதுவுமே கொடுக்காதீங்க, யூசர் நேம் எதுவும் கொடுக்க வேண்டாம். கொடுத்துட்டு 192.168.1.10. ஓகே. ஸோ என்ன போட்டிருக்கோன்னா அங்கே என்ன நேமில் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கணுன்னா இதில் பார்த்தா தெரியும். நம்ம என்ன ஷேர்டு ஃபோல்டர் என்ன நேமில் கொடுத்துருக்கோம் அதை செக் பண்ணுங்கள். அப்படியே கொடுத்தா கூட வரும், நீங்கள் ஃபோல்டர் நேம் கொடுத்தீங்கன்னா உடனே போகும். அவ்வளோதான். samba smb.conf. ஓகே. ஸோ என்ன நேமில் கொடுத்துருக்கோம்னா ஷேர்டு ஃபோல்டர் கொடுத்துருக்கோமா, சி ஃபோல்டர்னு கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ இங்கே போயிட்டு விண்டோஸில் போயிட்டு சி ஃபோல்டர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா, ஸோ இந்த ஃபோல்டருக்கு யாரெல்லாம் ஆக்சஸ் கொடுத்துருக்கோம், T1 டெஸ்ட் யூசர் விஇசி அட்மின். சரிங்களா? யூசர் நேம் கேட்குதா? இப்போ வந்து விஇசி அட்மின் விஇசி பாஸ்வேர்டு கொடுக்குறேன். வந்துச்சா? அந்த ஃபோல்டர் சி ஃபோல்டர் மட்டும் வந்துருக்கு பார்த்தீங்களா? ஸோ RWSS இதுதான் வந்து இங்கே இருக்கும். இப்போ இதில் போயிட்டு எல்எஸ் கொடுங்க. இருக்கா? ஸோ இந்த ரெண்டு ஃபைலில் நான் நியூமரிக்கில் உள்ளது வராது. ஸோ இந்த 2 ஃபைல் மட்டும் வந்திருக்கு உங்களுக்கு. ஸோ இங்கே போய்ட்டு ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணுங்கள், இந்த RWEXTXS. ஸோ இந்த ஃபோல்டரை நம்மளால் ஒரு காமனாக ஒரு ஃபோல்டரை வச்சு அந்த யூஸரால் ஆக்சஸ் பண்ண முடியுது. சரிங்களா? ஸோ இதில் போய்ட்டு செக் பண்ணுங்கள். இதில் வந்து நீங்கள் ஒரு இது க்ரியேட் பண்ணுங்கள், ஒரு டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணுங்கள். ஓகே. ஸோ க்ரியேட் ஆகிடுச்சு. அதே நேம் க்ரியேட் பண்ணிட்டேன், இன்னொரு நேம் க்ரியேட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இந்த 2 இது நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இங்கே போய் செக் பண்ணுங்கள், க்ரியேட் ஆகிருக்கா? ss.text www.text ஃபைல் உங்களுக்கு வந்து க்ரியேட் ஆகிருக்கு. சரிங்களா? ஓகே. இப்போ போயிட்டு நீங்கள் டெஸ்ட் யூசர் வந்து ஸோ இப்போ போயிட்டு நீங்கள் திருப்பி லாகின் பண்ணிங்கன்னா நம்ம லாக் அவுட் பண்ணி தான் பண்ண முடியும்.
ஏன்னா உங்களுக்கு வந்து ஏன்னா ஒரு யூசர் லாகின் பண்ணிட்டாரு, அதனால் திரும்ப பண்ண முடியாது. ஓகே, ஸோ ஒவ்வொரு யூஸருக்கு ஒரு யூஸருக்கு ஒரு மிஷினாக ரைட்ஸ் கொடுத்துருக்கோம்ல, அதனால் இப்போ இந்த இதிலே மிஷின் லாகின் பண்ணணும்னா லாக் ஆஃப் பண்ணிவிட்டு திரும்ப போயிட்டு நான் லாகின் பண்ணுறேன். கொஞ்சம் உங்களுக்கு பேசிக்ஸ் தெரிஞ்சால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஸோ நான் பேசிக்ஸ் போடுறேன். பேசிக்ஸ் போடணும், டைமில் அதனால் போட முடியாமல் இருக்குது. சரிங்களா? ஸோ இப்போ போயிட்டு நீங்கள் சி ஃபோல்டர் கொடுக்குறீங்க, திரும்பி உங்கள் லாகின் யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேட்கும். சரிங்களா? இப்போ டெஸ்ட் யூசர். ஓகே, டெஸ்ட்டு சரி, அவருக்கு என்ன பாஸ்வேர்ட் கொடுத்தோமோ அது கொடுக்கணும். ஓகே, வந்துச்சா? ஸோ வந்து இவராலையும் நீங்கள் அவர் என்ன பண்ண முடியும், அவராலையும் ஓகே. அந்த 3 யூசர் கொடுத்தா நம்ம 2 யூசர் பார்த்தா போதும். சரிங்களா? ஓகே, இங்கே 2 டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே எல்எஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? இப்போ வந்து நம்ம வந்து T2 யூசர் வந்து நம்ம க்ரியேட் பண்ணல, அவர் வந்து மெம்பர் கிடையாது. இப்போ வந்து நீங்கள் குரூப்ஸு T2 போடுங்க, T2 யூசரை போடுங்க. அவர் வந்து T2லேயும் இருக்கார், எஸ் யூசரில் இருக்கார். ஆனால் நம்ம சாம்பா யூசருக்கு என்ன கொடுத்துருக்கோம்னா SCM யூசர்ஸ் தான் கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ அப்போ வந்து T2 வந்து இதில் கனெக்ட் ஆகாது. ஓகேங்களா? இப்போ வந்து லாக் ஆஃப் பண்ணிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். வந்து இதை லாக் ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ திருப்பி லாகின் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ போய்ட்டு விண்டோஸ் கீ 6 சி ஃபோல்டர் நான் கொடுக்குறேன். யூசர் நேம் வந்து T2. சரிங்களா? இப்போ வந்து இவர் வந்து கனெக்ட் பண்ண முடியாது, ஏன்னா இவர் வந்து அந்த சிஎம் யூசர் குரூப்பில் கிடையாது. வந்துருச்சா? ஸோ உங்களுக்கு வந்து என்ன வருது, ஆக்சஸ் டெனைன்னு வந்தது. ஸோ நம்ம யூசர்ஸில் என்ன கொடுக்கமோ அதுதான் வரும். இப்போ இந்த T2 வந்து லாகின் பண்ணணும்னு நம்ம என்ன பண்ணணும், இங்கே போயிட்டு அவர் மெம்பரை ஆட் பண்ணால் முடிஞ்சிச்சு. சரிங்களா? என்ன பண்ணணும்னா அதுக்கு அவரை வந்து சிஎம் யூசர்ஸுங்கிற இதில் வந்து நம்ம ஆட் பண்ணணும். இப்போ வந்து யூசர் மாடு ஒரு கமாண்ட் இருக்குது. என்ன குரூப்பில் ஆட் பண்ண போகிறோம், இது வந்து இன்னொரு குரூப்பு. ஸோ எந்த குரூப்பில் ஆட் பண்ண போகிறோம்னா அந்த சாம்பா யூசரோட இது வந்து சிஎம் யூசர் குரூப்புக்கு தான் ஆக்சஸ் கொடுத்துருக்கோம். சிஎம் யூசர்ஸ் என்ன குரூப்பு கொடுக்க போகிறோம், என்ன யூசர் கொடுக்க போகிறோம், T2. சரிங்களா? இப்போ போயிட்டு நீங்கள் குரூப்ஸு T2 போடுங்க, சிஎம் யூசர்ஸ் வந்துருச்சா? ஸோ இப்போ போயிட்டு நீங்கள் லாகின் பண்ணுங்கள், உங்களுக்கு லாகின் ஆகிடுவாங்க. கேன்சல் பண்ணுங்கள், திருப்பி லாகின் பண்ணுங்கள். T2 லாகின் ஆகிட்டாரா? ஸோ நம்ம எந்த யூசர் வேணும், நம்ம அந்த யூசரை வந்து இந்த குரூப்பில் ஆட் பண்ணிட்டா போதும். ஸோ இதே மாதிரி நிறைய எத்தனை குரூப் வேணாலும் க்ரியேட் பண்ணலாம், எத்தனை யூசர் வேணாலும் ஆட் பண்ணலாம். நம்ம ரைட்ஸ் மட்டும் கரெக்டாக கொடுத்தா எல்லாம் கனெக்ட் ஆகும். சரிங்களா? அட் அ டயத்தில் ஒரு யூசரெல்லாம் தான் லாகின் பண்ண முடியும் ஒரு விண்டோஸ் சிஸ்டத்தில். திருப்பி நீங்கள் வந்து லாகின் பண்ணால் லாக் அவுட் பண்ணிவிட்டு தான் லாகின் பண்ணணும். மல்டிபிள் கனெக்ஷன் யூஸராக நம்மளால் லாகின் பண்ண முடியாது ஒரு ஷேர்டு யூஸரை. சரிங்களா? தேங்க்யூ. இது வந்து நம்ம லினக்ஸில் இந்த வீடியோவில் என்ன பார்த்துருக்கோன்னா, லினக்ஸில் ஒரு ஹோம் டைரக்டரியை எப்படி, லினக்ஸ் யூஸரோட ஹோம் டைரக்டரி எப்படி விண்டோஸில் கனெக்ட் பண்ணுறது, விண்டோஸ் ஒர்க் குரூப் கம்ப்யூட்டரில். அதே மாதிரி ஒரு காமன் லினக்ஸில் சாம்பா சர்வரில் க்ரியேட் பண்ணிக்க ஒரு காமன் ஃபோல்டரை எப்படி விண்டோஸில் ஒர்க் குரூப் கம்ப்யூட்டரில் எப்படி கனெக்ட் பண்ணுறது பார்த்துருக்கோம். சரிங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அந்த லினக்ஸ் சாம்பா சர்வரை வந்து அந்த ஷேர்டு டைரக்டரியை ஆட்டோ மவுண்ட் எப்படி பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா? அதோட அந்த வீடியோ சாம்பா சர்வரோட பேசிக்ஸ் ஓகே. அட்வான்ஸ் இது நம்ம பின்னாடி வரும்போது பார்க்கலாம். தேங்க்யூ.